இன்னைக்கு வீடியோவில் குண்டு மல்லி செடியோட ஒரு சிறிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். குண்டு மல்லி செடியை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய துளிர்கள் விட்டு பாருங்க எந்த அளவுக்கு மொட்டுக்கள் வச்சிருக்குன்னு. பூக்கள் வந்த உடனேயே அதை நல்லா கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டாதான் மறுபடியும் துளிர்கள் வந்து இந்த மாதிரி மொட்டுக்கள் வைக்குங்க. இது ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி. இதுலேயும் பாருங்க நிறைய புதிய துளிர்கள் விட்டு நிறைய பட்ஸ் வச்சிருக்கு. பூக்கள் எல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் பால்சம் செடிகளை எல்லாத்தையும் அகற்றி எடுத்தாச்சு. ஆனால் அதனோட விதைகள் விழுந்து மறுபடியும் பாருங்க எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக செடிகள் வந்திருக்குன்னு. இந்த பாட்டில் ஒரு சின்ன கருமஞ்சள் செடி வளர்ந்துக்கிட்டு வருது. மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனாலே விதைகள் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே செடிகள் வளர ஆரம்பிச்சிடுங்க. இந்த செம்பருத்தி செடியும் நல்ல புதிய கிளைகள் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஜாதி மல்லி செடி நிறைய கிளைகள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் புதிய கிளைகள் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க. காக்கட்டான் மல்லி செடியில் மொட்டுக்கள் வச்சு அதுலேயும் இப்போ பூக்கள் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.